குட் மார்னிங் ஆல். ஸோ நீங்கள் டுடே செஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்மா. ஸோ ஃபிக்மாவோட ஓவர்வியூ, ஸோ எப்படி யூஸ் பண்ணுற பற்றி எனக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் மென்டர்ஸ் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கனம் புஷ்பா, இங்கே எக்ஸ்பர்ட் இன் ஃப்ரண்ட் அண்ட் யூஐ யூஎக்ஸ் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்க அன்றைக்கி என்னோட ஃபிக்மா எல்லாமே இருக்க போகிறாங்க. ஸோ டாப்பிக்கை யூஸ்ஃபுல்லாகும், கெதர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. கனஸ்பா நீங்கள் டேக் அப் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ், ஆடிபிளா இருக்கு. ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிக்மா தான். ஃபிக்மாக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபிக்மா எதுக்காண்டி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா மெயின் பர்பஸ் வந்து யூஐ யூஎக்ஸ் காண்டி தான். இப்போ யூஐ யூஎக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இதுல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்க போறோங்கிறத நான் சொல்லிடுறேன். யூஐ யூஎக்ஸ்னா என்னங்கிறதையும், அப்புறம் ஃபிக்மா வந்து என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், பிளஸ் எப்படி இதுல வயர் ஃப்ரேம் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு சிம்பிள் டிசைன் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ அந்த சிம்பிள் டிசைன் கிரியேட் பண்ற கூட நம்ம என்னென்ன சேர்த்து பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப காம்போனன்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அதுல, அது மாதிரி இப்போ டெக்ஸ்டுக்கு கலர்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சிஸ்டம் டிசைன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அந்த மாதிரி பார்க்க போறோம். பிளஸ் இதெல்லாம் சேர்த்து லாஸ்டா மெயினா என்னன்னா ப்ரோட்டோடைப். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ட்ராக்ட் ஆகும் தெரியாது. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத சொல்றது வந்து இந்த ப்ரோட்டோடைப்ஸ் தான். ஸோ அதையும் சேர்த்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஃபேவரட் ஆப் வந்து நினைச்சுக்கோங்க. உங்களோட ஃபேவரட் ஆப் எதுவானாலும் இருக்கலாம். அது ஏன் உங்களுக்கு ஃபேவரட் அப்படிங்கறத யோசிங்க. அது எப்படி உங்களை வந்து அந்த ஆப்பை வந்து ஈஸியா யூஸ் பண்ண வைக்குது அப்படிங்கறத திங்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன கேட்டா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் சொல்லுவேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கு இல்லையா? நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள ஈஸியா சேட் பண்ண முடியுது. இப்ப சேட் ஐகான் பாத்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேட் அப்படிங்கறது வந்து தெரியுது. கீழே மெனுஸ் போய் பாத்தீங்கன்னா அது வந்து ஈஸியா ஃபெமிலியரா இருக்கும். ஸ்டோரி கிரியேட் பண்ணல இருந்து சர்ச்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதே மாதிரிதான் நம்மளும் இப்போ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைன் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளும் அதுல பேசிக்ல இருந்து யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் சைட் மேப் கிரியேட் பண்ணணும், அதுல இருந்து வயர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும், வயர் ஃப்ரேம்ல இருந்து டிசைன் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும். இப்போ நீங்க பேசிக்கா வந்து இப்ப ஒரு என்ன சொல்லலாம், இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபுட் ஆர்டர் ஆப் வந்து கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கு என்னென்னா அவங்க ஃபுட் என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் சப்ளை பண்ண போறாங்க. இப்ப மெயின் வந்து ஒரு பர்கர்ஸ் மட்டும் தான் சென்ட் பண்ண போறாங்களா, இல்ல அவங்க இதுல இருந்து சாண்ட்விச் மட்டும் தான் சென்ட் பண்ண போறாங்களா, இல்ல பாப்புலரா அவங்க பண்ண போறது எது ரொம்ப ஃபேமஸான டிஷ். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி யூஐ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத திங்க் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சைட் மேப் மாதிரி ரஃப் ஃபிகர் மாதிரி ரெடி பண்ணணும். அதுல இருந்து வயர் ஃப்ரேம் டெவலப் பண்ணி கொண்டு வரணும், அதுக்கப்புறம் டிசைன் பண்ணணும். இப்போ இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி யூஐ யூஎக்ஸ்னா என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூஐ அப்படின்னா என்னன்னா யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்றீங்க. ஆர்டர் பண்ணும்போது ஒரு லைன் ஜூஸ் ஆர்டர் பண்றீங்க. ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஏல இருக்கிற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்க, பில இருக்கிற மாதிரியும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த ரெண்டுல வந்து எதை சூஸ் பண்ணுவீங்க? பார்க்க அட்ராக்டிவா இருக்கிற இந்த பியை தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஏ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கிளம்சியா இருக்கு இல்லையா? ஒண்ணுமே இல்லை, வெறும் ஒரு பாக்ஸ் ஒரு கப்ல கவர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க லெமன் ஜூஸ் அப்படின்ட்டு, பார்க்க ஒரு அட்ராக்டிவா இல்லை. அதுதான் வந்து யூஐ. யூஎக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல இருந்தே நம்ம போவோம். இப்ப யூஐ எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன், பார்க்க வந்து அட்ராக்டிவா இருக்கணும். அதான் இப்ப யூசர் வந்து வந்தாங்கன்னா, இப்ப நீங்க 2 ஜூஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா எதை வாங்குவாங்கன்னா மேக்சிமம் பி தான் வாங்குவாங்க. ஏன்னா அதுல வந்து லெமன் மின்ட் எல்லாம் போட்டு நல்லா கிளாஸ்ல நல்லா கொடுத்துருக்காங்க. அப்ப அட்ராக்டிவா இருக்கும், வந்தனே வந்து வாங்குவாங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா
கொஞ்சம் வந்து யோசிப்பாங்க இல்லையா? அதான் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ ஒருத்தவங்க நீங்க ஒரு டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க டிசைன் ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அதான் மெயின். அடுத்து 2வது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து போனோம் அப்படின்னா டேஸ்ட். கரெக்டா? இப்ப இந்த 2ல இதை வாங்கிடுவாங்க. எதுல வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்பாங்க இல்லையா? இப்ப நீங்க ஒரு ஆப் டிசைன் டெவலப் பண்றீங்க, கீழே வந்து எப்பயுமே ஒரு மொபைல் ஆப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழே தான் வந்து டேப் மெனூஸ் இருக்கும் இல்லையா? பேக் போறது, அப்புறம் ஹோம் ஸ்கிரீன் போறது, இந்த மாதிரி இருக்கும். அதை கொண்டு போய் நம்ம மேல வச்சோம்னா கரெக்டா இருக்காது இல்லையா? சோ அது அந்த மாதிரி திங்க் பண்ணி நீங்க வந்து யூசரை எப்படி வந்து ஃப்ரெண்ட்லியா இந்த ஆப்பை யூஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கறத திங்க் பண்ணணும். அதுதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இப்ப ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா அதை வந்து மைண்ட்ல வச்சிருங்க. லாஸ்ட் அந்த செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் யூஐனா ப்ராடக்ட் லுக்ஸ். அந்த ப்ராடக்டோட லுக் வந்து எப்படி இருக்கு. இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த டேஸ்ட். நான் அந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். இப்ப ஒரு ப்ராடக்டோட லுக்கும் அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பைன் பண்ணாதான் ஒரு கிரேட் ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும் இல்லையா? ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த ஒரு சைட்டுக்கு போறீங்க, அந்த சைட் பார்க்க கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்கு, பிளஸ் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணி நல்லா ஸ்மூத் ஸ்க்ரோலிங் வச்சிருக்காங்க, பிளஸ் கொஞ்சம் அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அந்த சைட் யூஸ் பண்ண கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸா யோசிக்கிறீங்க அப்படின்னா இப்ப நீங்களாவே ஒரு யூசர் அந்த ஆப்ல வந்து நினைச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கும். இந்த மெனுஸ் வந்து இங்க இருந்தா ஃபிளெக்சிபிளா இருக்குமே, யூசர் கண்ணில் படுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், ரைட் அந்த பாப்அப் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூசரோட ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்க டிசைன்ஸ் வந்து இப்ப நீங்க கிளைண்ட் கிட்ட போறீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவா உங்களோட அது வந்து மூவ் கேரி ஃபார்வர்ட் ஆகி முன்னாடி போகும். நம்ம வந்து எப்படி வந்து ஃபிக்மா பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பாக்குறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபிக்மான்ற டூல் வந்து என்னன்னே தெரியாது. ஃபிக்மாங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம எதுலலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா மேக் வச்சிருக்கவங்க ஒர்க் பண்ணலாம், விண்டோஸ்லயும் ஒர்க் பண்ணலாம், லினக்ஸ்ல வந்து ப்ரௌசர் வச்சிருக்கோம், ப்ரௌசர் மூலியமா ஒர்க் பண்ணலாம். இப்ப எல்லாருமே இதை இன்ஸ்டால் பண்ணணுமா டெஸ்க்டாப் மூலியமா அப்படிங்கிறது இல்ல, ப்ரௌசராவே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் பேஸ்டு தான் இது. இதுல இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா நீங்க இதுல இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ப்ரௌசர்லயே வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் லாகின் பண்ணி காட்டுறேன். நீங்க இது வேணா கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே கூகுள் மூலியமா தான் சைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து இதுல நீங்க என்னன்னா ரியல் டைமா வந்து நீங்க அதாவது எப்படின்னா ஆட்டோ சேவ் ஆயிடும். இதுல கிளவுட் சிங்க்டு தான். ஸோ நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு அடுத்து நீங்க கோர்ஸ் பெயிண்ட் பண்ணிட்டாலும் எல்லாமே வந்து லிங்க்டா தான் இருக்கும். இதுல வந்து நீங்க ரியல் டைம் கொலாபரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து உங்க டீம்ல வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபைல அட் அ டைம் எல்லாருமே எடிட் பண்ணிக்கிற மாதிரி இதுல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. கிளைண்ட் ரிவ்யூ பண்ணிக்கலாம். இதுல வந்து ரிவ்யூ பண்ணி அவங்களோட இதை வந்து அதுலயே வந்து டிராப் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா இதுவுமே நீங்க ஃபிக்மால வந்து பண்ணிக்கலாம். மெயின் அந்த ஃபிக்மா வந்து எதுக்கு அப்படின்னா டிசைன் பண்றதுக்கும் ப்ரோட்டோடைப்பிங்க்கும் மட்டும்தான். வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல வந்து நிறைய பிளக்கின்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஐகான்ஸ், இமேஜஸ் எல்லாமே வந்து இதுலயே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களோட ஹோம் பேஜ். ஹோம் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நான் வந்து டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். ஸோ அதனால அதை வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். உங்க ஹோம் பேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். நீங்க ரீசெண்டா என்ன வியூ பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி வந்து காட்டும். இது டிராஃப்ட்ஸ் நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி பாதியில இருந்ததுன்னா இதுல சேவ் ஆகும். டெம்ப்ளேட்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து இது டிஃபால்ட்டா ஃபிக்மால நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நீங்க அதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்மால இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இல்ல. இதுல வந்து நம்ம இந்த டிசைன் செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். டிசைனை செலக்ட் பண்ணீங்கன்னா நியூ ஒரு ஃபிக்மா ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். இதுலதான் வந்து ஒர்க் பண்ணணும். நீங்க இதுல என்ன டைட்டில் வேணுமோ உங்க ப்ராஜெக்ட் நேம் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் கோட்ஸ் அண்ட் இதுல நிறைய இருக்கு. ஃபிக் ஜாம் இருக்கு, ஸ்லைட்ஸ் இருக்கு, பஸ் இருக்கு, சைட், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபிக்மா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா
ஃபிக்மால எப்படி ஒரு டிசைன் பேசிக் டிசைன் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதுல இருக்கிற அந்த டூல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வெப்சைட் பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஃபைல் ஆக்சஸ் பேஜஸ் நிறைய இந்த ஒரு ஃபைலே நீங்க நிறைய பேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது லேயர்ஸ் வந்து என்னன்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணுவீங்க. நான் அது சொல்றேன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்கிரீன் இப்ப நான் வந்து மொபைல் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா டிஃபால்ட்டா அதுல ஐபோனா, ஆண்ட்ராய்டு மீடியமா, காம்பாக்டா, என்னென்ன டிவைஸ்க்கு அப்படிங்கிறது அதுலயே வந்து ஃபிக்மாலே கொடுத்துருப்பாங்க. டேப்லெட் கிரியேட் பண்றீங்கன்னா அதோட ஹைட்டு விட்டு எல்லாமே அவங்களே டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. டெஸ்க்டாப்க்கு ப்ரெசன்டேஷன் எல்லாமே இருக்கும். இப்ப நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஸ்கிரீனை எப்படி கிரியேட் பண்றது ஃபிக்மால அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஐபோன் ப்ரோ எடுத்திருக்கேன். இந்த டூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா மூவ் டூல். இத கிளிக் பண்ணா மட்டும்தான் நீங்க இங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட மூவ் பண்ணி பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்க்குள்ள நீங்க எந்த இது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செக்ஷன் இப்போ ஒரு செக்ஷன் எதுக்கு அப்படின்னா இப்போ ஒரு 4-5 ஃப்ரேம் நீங்க கிரியேட் பண்ணி அதை ஒரு செக்ஷனா மேக் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் அது. ஸ்லைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமையும் கட் பண்றதுக்காண்டி இதை நான் அடுத்தடுத்து எப்படி இதை யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஃபிக்மாலே பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கலாம், லைன் டிரா பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஐபோன் 16 ஒரு ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இந்த ஃப்ரேம் என்னோட பேஜ் நான் கிரியேட் பண்ற என்னோட ஒரு மொபைலுக்கு வந்து என்னோட ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிருக்கேன். இதுக்கு நான் என்ன பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னா பேஜ்னு வச்சிருக்கேன் இப்போதைக்கு. கிரியேட் பண்ணிட்டேன். இது ஒரு ஃப்ரேம் இருக்கு. இப்ப இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதெல்லாம் நீங்க வந்து ஒரு செக்ஷனுக்குள்ள போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு செக்ஷனுக்குள்ள நீங்க டிரா பண்ணிக்கலாம். இப்ப இந்த செக்ஷனுக்கு நான் பேர் என்ன வைக்கிறேன் அப்படின்னா குட் ஆர்டர் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க உங்க செக்ஷனுக்கு என்ன நேம் வேணாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய நீங்க வந்து ஸ்கிரீன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எது எந்த செக்ஷன் தெரியல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்க செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணுவோம். ஹோம் பேஜ்னு வச்சிருக்கேன். இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் எதுக்குன்னு பார்க்கலாம். இதுல வந்து ரெக்டாங்கிள், லைன், ஆரோ, எக்லிப்ஸ், பாலிகன், ஸ்டார் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இமேஜ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள் எப்படி டிரா பண்றீங்க, இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் உங்களுக்கு தேவையானதை டிரா பண்ணிக்கலாம். லைன் டிரா பண்றீங்க அப்படின்னா இப்படி போகுது அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். ஷிஃப்ட்டை ப்ளஸ் பண்ணிட்டு இதை பண்ணீங்கன்னா உங்க லைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எல்லா டூல்ஸுமே இருக்கும். இந்த பென் டூல் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு தேவையானதை டிரா பண்ணிக்க மாதிரி. ஏன்னா இதுல வந்து ரெக்டாங்கிள் உங்களுக்கு என்னென்ன டூல் வேணுமோ அந்த டூல் மட்டும்தான் இருக்கும். சில இதை நீங்க வேணுங்கிறத டிரா பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்துல வந்து நீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் இதை வந்து டிரா பண்ணிக்கலாம் இந்த பென் டூல்ல. டெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து கமெண்ட். இப்போ உங்க கிளைண்ட் வந்து இதை ரிவ்யூ பண்ணி பாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த கலர்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னா அவங்க டிரா பண்ணிட்டு போகலாம். சேஞ்ச் இன்டு ரெட் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க நிறைய பிளக்கிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ஐகான்ஸ்க்கு, இமேஜஸ்க்கு. இப்ப என்கிட்ட வந்து ஐகானிஃபை, ஐகான் 8 இதெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு அப்புறமா வந்து சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் வயர் ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். வயர் ஃப்ரேம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப ஒரு டிசைன் நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க உங்க மைண்ட்ல. இப்ப இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ற ஆப் இருக்கு. அப்போ ஒரு ஆப்க்கு வந்து என்னென்ன தேவைன்னா, ஒரு லொகேஷன் தேவை. அப்ப அந்த லொகேஷனை நீங்க எங்க பிளேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இங்க பிளேஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு சர்ச் ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும். ஃபுட் அப்படிங்கிறதுக்கு அது ஒண்ணு. ஸோ நீங்க மைண்ட்ல வந்து எங்கெங்க என்னென்ன பிளேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த வயர் ஃப்ரேம். இதுல இருக்கிறதுக்கு அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு இதை க்ளோன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓனா வந்து நம்ம கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் க்ளோன் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஓரளவுக்கு நம்ம வந்து ஐடியா கிடைச்சிரும். மெனூஸ்லாம் எங்க வைக்கலாம், இதெல்லாம் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறத அப்படியே வயர் ஃப்ரேம்ல காப்பி பண்ணி போட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ கீழே இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் வேற கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம இதையும் இதையும் ஒரு ஃப்ரேமா கிரியேட் பண்ணிக்கலாம். குரூப் செலெக்ஷனா கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குரூப்பா செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி குரூப் செலெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா குரூப் ஆயிரும். இப்ப இந்த குரூப்க்கு நீங்க வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். என்ன நேம் கொடுத்துக்கலாம் அப்படின்னா டாப் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். வழக்கம் போல கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V கொடுத்தீங்கனாலே காப்பி பேஸ்ட் ஆயிரும். ரெண்டும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு இப்படி மூணையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இருக்கு இல்லையா அந்த இந்த லெஃப்ட் சைடு வந்து பொசிஷன்ல போய் டிஸ்ட்ரிபியூட் வெர்டிகல் ஸ்பேசிங் கொடுத்தீங்கன்னா இந்த இதுல ஈக்குவல் ஸ்பேசிங் வந்து உங்களுக்கு வந்துரும். இந்த மூணுமே இப்ப இதை வந்து நான் இங்க வச்சிருக்கேன். ஈக்குவல் ஸ்பேசிங் உங்களுக்கு இல்ல. கரெக்டா இந்த இடத்துல வந்து இவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கு, இந்த இடத்துல அதிக ஸ்பேஸ் இருக்கு. கொடுக்கும்போது உங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேசிங்கா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த பொசிஷன் நான் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்றேன். அந்த 3 பாக்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 3 பாக்ஸ் இருக்கு இல்லையா? இதை கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஈக்குவல் ஆயிரும். ஈக்குவல் ஸ்பேசிங் ஆயிடுச்சா? ஹரிசாண்டல்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் கொடுத்துட்டேன். இப்போ ஹரிசாண்டல்ல கொடுத்தோம்னா கரெக்டா வரும். இப்ப இதே மாதிரி இந்த ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பொசிஷன் இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ பொசிஷன் வந்து இது அலைன் லெஃப்டா இருக்கு, சென்டர். இப்போ நான் சென்டர் பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு சென்டர்ல வந்துடும். அதே இது இந்த ரைட் சைடு வேணா ரைட்டு. இந்த மாதிரி பொசிஷனை நீங்க இப்படியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லேஅவுட்ஸ் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வித் ஹைட்டு அப்பீரன்ஸ் இதை வந்து நீங்க டிரான்ஸ்பரண்டாவும் மாத்திக்கலாம். இப்ப இந்த கலர் இது ஃபில் வந்து எதுக்கு அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒபாசிட்டி கம்மி பண்ணி காட்டுறேன். டிஃபரன்ஸ் தெரியுதா?
இப்போ நெக்ஸ்ட் வந்து இத வந்து எப்படி கர்வ் 4 சைடு மாத்துறதுக்கு ரேடியஸ் கொடுத்துக்கலாம் அப்பியரன்ஸ்லயே. நீங்க ஸ்டோக் வேணா ஸ்டோக் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் வந்து என்னன்னா கீழ வந்து எப்படி இப்ப டிராப் ஷேடோ ஆட் பண்ற மாதிரி. இப்ப நான் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கார்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். கீழ ஒரு டிராப் ஷேடோ வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் இந்த இந்த ரைட் சைட்ல இருக்கிற பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து புரோட்டோடைப் என்னங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம பண்றோம் இல்லையா, இங்க ஸ்பேசிங் அதிகமா இருக்கு, இங்க ரொம்ப கம்மி. இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, கைட் லேஅவுட்னு இருக்கும், லேஅவுட் கைடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் வந்து நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைட்ல வந்து உங்களோட லெஃப்ட் சைட்ல வந்து இந்த ஐ ஐகான் ஷோ ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இந்த இதை யூஸ் பண்றதுன்னு நான் காட்டுறேன் லேஅவுட்டை. எனக்கு வந்து இது வந்து கிரிட் இதை ஜூம் பண்ணீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கு. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால நான் வந்து காலம்ஸ் யூஸ் பண்றதான் ப்ரிஃபர் பண்றேன். காலம்ஸ் கொடுத்துக்கோங்க. கவுண்ட் 5 கொடுத்துருக்கேன். இப்போ இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். மார்ஜின் வந்து மேக்ஸிமம் எப்பயும் 16 கொடுத்துக்கோங்க. மார்ஜின் 16 கொடுத்தோன்னே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த இதுவும் உங்களுக்கு ஈக்குவலா வந்துருச்சு. இப்ப கட்டர் அப்படின்னா இந்த நடுவுல இருக்கு இல்லையா ஒரு பார், கலர் பார், அதுவும் உங்களுக்கு வந்து சைஸ். இப்ப நான் 16 கொடுத்தோன்னே பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அலைன்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இது வந்து இந்த சைட் டச் ஆகல. உங்க அலைன்மெண்ட் வந்து ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. கார்டு அது கீழே டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க நியூ குரூப் மாத்திக்கோங்க. கார்டு 1 கொடுக்குறேன். அடுத்து கார்டு கீழே மெனூஸ் இருக்கு இல்லையா, அதையும் வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஓவரா பாத்தீங்கன்னா புரோட்டோடைப், சாரி வயர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லைன்ஸ் கிரிட்டை அலைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீட்டா ஒரு லுக் கிடைச்சிடும். இதுல இருந்து எப்படி வந்து நம்ம டிசைன் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த வயர் ஃப்ரேம் அப்படியே வச்சுக்கிடுவோம். இது அப்படியே வந்து நம்ம டிசைனா சேஞ்ச் பண்றதா பார்ப்போம். இப்போ நம்ம இதுல மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்கோம் இல்லையா, இதுல எப்படி ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங், வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் பண்றது அப்படிங்கிறதையும் இதுலயே உங்களுக்கு காட்டுறேன். இந்த டேப் கிரியேட் பண்ணுவோம். இப்போ டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம.
இருக்கு. கலர் சேஞ்ச் ஃபில் பண்ணி மாத்திக்கலாம். உங்களுக்கு ஐகான்ஸ் இருக்கு. ஐகான்ஸ்க்கு வந்து நான் பிளக்கிங்ஸ் சொன்னேன் இல்லையா? இதுல வந்து ஐகானிஃபை அப்படிங்கிறது தான் ஒரு பிளக்கிங். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐகானிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டல அப்படின்னா ரன்னு ஒரு கமாண்ட் வரும். அதை ரன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து ஹோம் ஐகான் சர்ச் பண்றேன். நமக்கு பஞ்ச் ஆஃப் ஐகான்ஸ் வந்து காட்டுது. நிறைய ஐகான்ஸ் இருக்கும். நமக்கு எது தேவையோ நமக்கு ஓரளவு இது சிமிலரா இந்த ஐகான் இருக்கு. இந்த ஐகானை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப கலர் வந்து இப்ப உங்களுக்கு இந்த கலர் வந்து உங்களுக்கு என்னன்னு பிக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கலர், அதாவது சிஸ்டம் டிசைன் சொல்லுவாங்க, சிஸ்டம் ஃபைல் டிசைன். எக்ஸாம்பிள், இப்ப நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். இப்போ மெயினா ஆரஞ்சு, கிரே இந்த 2 கலர் தான் யூஸ் பண்றாங்க. பிளஸ் இந்த ஆரஞ்சுலேயே வந்து இன்னொரு ஷேட் யூஸ் பண்றாங்க. அப்ப நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா கலர் பிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ள போய் இந்த ஐகானை எடுத்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இந்த கலரை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்து யூஸ் பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த கலர் கோட ஞாபகம் வச்சு சூஸ் பண்ணணும்னு கிடையாது. இதுல போய் பிக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட லைப்ரரிஸ்ல போய் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இருக்கா ஃபில்ல இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பிளஸ் லைப்ரரிஸ்ல பிளஸ் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு ஆரஞ்சுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலர் ஒன்று யூஸ் பண்ண போறோம். ஆட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ண போறோம்னா இந்த கிரே கலர் யூஸ் பண்ண போறோம். அதே இந்த மாதிரி ஃபில்ல பிக் பண்ணி எடுத்துக்கிறேன். லைப்ரரிஸ்ல ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு கலர் தான் மேஜரா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ டாப் மோஸ்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க வச்சிருக்கோம் இல்லையா? இப்போ ஐகான்ஸ்ல வந்து இங்க நார்மலா இந்த ஸ்கிரீன் போயிட்டீங்கன்னா இந்த 2 ஸ்டைல் நீங்க கலர் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னு இந்த இதாயிரும். இதுல போய் நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐகானோட கலர்லயுமே வந்து இந்த பிளக்கிங்ஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு காம்பனண்டா இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணிட்டு நீங்க ஆல்ரெடி இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கலர் ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 ஐகான் நமக்கு தேவை. ஒன்னு ஹோம் ஐகான், ரெண்டாவது யூசர் ஐகான். யூசர் ஐகான் இம்போர்ட் பண்றோம். என்ன ஐகான் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் அஸ் காம்பனன்ட்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது இம்போர்ட் ஆயிடும். இங்க ஒரு நடுவில் வந்து ஆஃபர்ஸ்க்கு ஃபயர் மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ இதை சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு அதை இம்போர்ட் அஸ் காம்பனன்ட்னு கொடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான 3 ஐகான் வந்து இங்க கிடைச்சிருச்சு. இப்போ இதை வந்து கலர் சேஞ்ச் எப்படி பண்ணலாம்னா இந்த ஃபில்ல போய்
இந்த கிரிட் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்ச கலர் வந்துடும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இது மேல ஒரு லைன் மாதிரி வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நம்மளும் ஒரு ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிட்டு இங்க ஸ்ட்ரோக் லைன் பார்த்தீங்கன்னா கிரே கலர்ல இருக்கு. ஸோ கிரே லைட் கிரே கொடுத்துட்டு உங்களுக்கு 4 ஒரே இதுல பிளேஸ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு மேல இருந்து நீங்க மார்ஜின் லைன் எடுத்து வச்சுக்கலாம். இது நமக்கு எல்லாமே ஈக்குவலா இருக்கு. இது மட்டும் சென்டர்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் அப்ப சொன்ன மாதிரி பொசிஷன்ல கொடுத்து சென்டர்ல கொடுத்தீங்கன்னா சென்டர்ல வந்து பிளேஸ் உங்களுக்கு வந்து லொக்கேட் ஆயிடும் பொசிஷன். இப்போ இந்த 4 ஐக்கானோட ஹைட் அண்ட் விட்த் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது பெருசா இருக்கு இல்லையா? ஒரு 28 வச்சுக்கிறேன். இதே அளவுக்கு இந்த ரெண்டையும் வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் எப்படி இதுல ஆட் பண்ணணும்னு அப்ப நான் சொன்னேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா இதுல ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் போட்டு இது பண்ணிக்கலாம். ஒரு 14 கொடுக்குறேன். கலர் திரும்ப நம்ம பிக் பண்ண அவசியம் இல்லை. ஃபில்ல போய் இந்த கிரிட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். இந்த ஃபாண்ட் பாத்தீங்கன்னா போல்ட்ல கிடையாது. ஸோ மீடியம் வச்சுக்கலாம். மிச்சம் 2 ஐகான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிரேல இருக்கு. பிகாஸ் ஏன்னா இந்த அன்செலக்டடா காட்டுறாங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து நம்ம க்ளோஸ் ஆயிட்டோம்.
இந்த பாட்டம் வந்து இதுல இருக்கிற மாதிரி சிமிலரா வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸ்க்ரீனு. இப்போ ப்ரெசென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் டிவைஸ்க்குள்ள இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணது வந்து தெரியுது. இப்ப இந்த ஐகான் வந்து விசிபிளா தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா? நம்ம போடுற எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த ஃப்ரேம்க்குள்ள இருக்கான்னு செக் பண்ணணும். இப்ப ஃப்ரேம்க்குள்ள இல்லாதனால இந்த ஹோம் ஐகான் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகல. இப்போ இத செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹோம் ஐகான் வந்து வெளியே இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஹோம் பேஜ் ஃப்ரேம் தாண்டி இந்த ஐகான் வந்து வெளியே இருக்கு. அப்ப இந்த ஃப்ரேம்க்குள்ள இத கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நான் ஸ்க்ரோல் சொன்னேன் இல்லையா? நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த பாட்டம் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கணும். இப்போ ஃபிக்ஸ்டா இல்ல. உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகி கீழ போயிடுது. இப்போ ஒரு பாட்டமும் நம்ம மேல செட் பண்ணிட்டோம். இப்ப டாப் செட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரோலிங்க வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்ப மேல வந்து டெக்ஸ்ட் இருக்கு. அதே மாதிரி நம்மளும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இது தியரிட்டிக்கலா இல்லாம பிராக்டிக்கலா சொல்றதுனால ஒரு டைமிங் எடுக்க தான் செய்யும். இப்போ இந்த ஃபாண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு. 20 இது வந்து ஓகே தான். பட் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஃபாண்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்டா தெரியுது. ஸோ இதுல என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நம்ம இப்போதைக்கு இந்த இன்டர் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாப்பின்ஸ் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி பாப்பின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல டிராப் டவுன் ஐக்கான் இல்லையா? அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கிளிக் பண்ணி கீழே இதை கிளிக் பண்ணி ஐகானிஃபைல போய் டவுன் ஆரோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச்ல நிறைய வரும். நமக்கு இப்போ இதான் தேவை. இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை ப்ரெசென்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப ஸ்க்ரோல் பண்ணா மேல இருக்கிறது நமக்கு இருக்கணும். கீழே இருக்கிறதும் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கணும். இல்ல அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னா புரோட்டோடைப் சொன்னேன் இல்லையா? ஹோம் பேஜ் இப்போ இப்ப இதை ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரேம் செலக்ஷன் போட்டுருங்க. போட்டுட்டு இப்ப இதை நம்ம செலக்ட் பண்ணி புரோட்டோடைப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பொசிஷன்ல ஸ்க்ரோல் வித் பேரண்ட் இருக்கா? அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ்டுன்னு கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது நிமிஷம்.
ஓகே. இத நான் என்னன்னு உங்களுக்கு நான் செக் பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோ மாரி நான் சென்ட் பண்றேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்டின்னா, இப்ப இதோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டாப்ல இருக்கு. இப்ப இத பாட்டம்ல சேஞ்ச் பண்ணிட்டு ஏன்னா இதுக்கு நம்ம பாட்டம் தான் வேணும். அப்ப பொசிஷன் வந்து பாட்டம்ல செட் பண்ணணும். கீழ இந்த பாட்டம் லெஃப்ட், இங்க பாட்டம் இத செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, குடுத்துட்டு புரோட்டோடைப்ல ஃபிக்ஸ்டு ஓகே. இத நான் உங்களுக்கு என்னன்னு செக் பண்ணி சொல்றேன். இப்ப நம்ம வெர்டிகல் ஸ்கோரிங், ஹாரிசான்டல் ஸ்கோரிங் இதுல என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த கட் ஆயிருக்கு இல்லையா? இப்போ இந்த மாரி நெறைய இமேஜஸ் வந்து நமக்கு வரப்போது. இத நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். எனக்கு இத்தன இது வந்து இங்க வரப்போது. இது ஃபுல்லா ஒரு ஃப்ரேமா நான் சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணி இத உள்ள இன்சர்ட் பண்றேன். கரெக்ட்டா அந்த மார்ஜின் கிட்ட வைக்கிறேன். வச்சுட்டு எனக்கு வந்து இந்த இது எது வரைக்கும் வேணும் அப்டின்னா, அந்த லைன் வரைக்கும் தான் ஸ்க்ரோல் ஆகணும். வச்சுட்டு புரோட்டோடைப்ல வந்து ஹாரிசான்டல்னு மாத்துறேன். இப்போ உங்களுக்கு இது ஸ்க்ரோல் ஆகுதா? இதுதான் ஹாரிசான்டல் ஸ்க்ரோலிங்கிறது. இதே மாரி வெர்டிகலும் இப்படிதான் பண்ணணும். இப்ப இதுல எப்படி இமேஜ் ஆட் பண்றது அப்படின்னு காட்டுறேன். இப்ப இந்த ஃபில்ல போயிட்டீங்கன்னா, இங்க கீழ இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிரேடியன்ட்டா மாத்திக்கலாம். நீங்க பேட்டர்ன் எதுவும் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இமேஜா வச்சுக்கலாம். இப்ப நான் இமேஜ் சூஸ் பண்றதுக்கு இது இமேஜ்ன்னு செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு, இத கிளிக் பண்ணிட்டு, கீழ வந்து நான் இந்த பிளக்கின் சூஸ் பண்றதுல ஃபோட்டோ ஸ்ப்ரைட் ஃப்ரீ பிக்ன்னு இருக்கா? இந்த ஃப்ரீ பிக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க இமேஜ போய் எடுத்துட்டு வந்து வைக்கலாம். அப்படி இல்லன்னா இல்ல ஃப்ரீ பிக் பிளக்கின் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப நான் ஃபுட்டுன்னு போடுறேன். எனக்கு என்ன இமேஜ் வேணுமோ அத வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இமேஜ் இந்த இமேஜ கிளிக் பண்றேன். வந்து அது பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்க இப்படியும் பண்ணிக்கலாம். இப்ப டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான். இந்த மாரி ரெக்டாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி, நீங்க கீழ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஐகான்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். எப்படி இமேஜ் ஆட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லியாச்சு. இப்ப இதே மாரி நீங்க பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம எப்படி புரோட்டோடைப் பண்றதுன்னு நான் வந்து காட்டுறேன். இப்ப இந்த ஸ்க்ரீன வந்து ஹோம் ஸ்க்ரீன் வச்சிருக்கோம். இப்ப இத வந்து ஆஃபர் ஸ்க்ரீனா மாத்துவோம். இப்ப இந்த ஸ்க்ரீன் தெரியறதுக்காண்டி, நான் இதுல இருக்கிற இந்த இத மட்டும் நான் எடுத்து விட்டுறேன். விட்டு ஆஃபர்ஸ்ன்னு இங்க வச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அப்பதான் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் மூவ் ஆகுறதுக்கு வந்து என்னன்னு தெரியணும். ஆஃபர்ஸ்ன்னு வச்சிருக்கேன். இப்போ இந்த பட்டன கிளிக் பண்ணா நமக்கு வந்து மூவ் ஆகணும் இல்லையா? ஸோ
இப்ப இந்த ஆஃபர்ஸ மட்டும் நான் தனியா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியறதுக்காண்டி. ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். இப்ப இத நான் குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டன கிளிக் பண்ணா எப்படி இந்த பேஜுக்கு மூவ் ஆகுறது காட்டுறேன். இப்போ இத கிளிக் பண்ணி புரோட்டோடைப் போனீங்க அப்படின்னா, இந்த பிளஸ் ஐகான் வரும். இதுல எடுத்து இந்த ஸ்க்ரீனுக்கு நீங்க வச்சுக்கலாம். இதுல பாத்துக்கோங்க. இன்டராக்ஷன் வந்து எப்படி இருக்கணும். கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்க்ரீன் போகணும். நேவிகேட் ஆகணும். ஹோம் பேஜுக்கு போகணும். இன்ஸ்டன்ட்டா போகணும். இப்போ இத செக் பண்ணி பார்க்கலாம் போதான்னு. இப்ப அந்த புரோட்டோடைப் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அகைன் நான் இத செக் பண்ணி பார்க்கிறேன். ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ல இருந்து எப்படி அந்த ஸ்க்ரீன் போறதுன்னு காட்டுறேன் மறுபடியும். ஐகான் வரும். இந்த ஸ்க்ரீனை மாத்திடுவோம். ஆஃபர்ஸ் பேஜ்னு மாத்துவோம். அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப நமக்கு இந்த ரெட் கலர் பட்டன் வந்துருச்சு. இப்ப இதை கிளிக் பண்ணாலையும் ஆஃபர் ஸ்க்ரீன் போயிடுச்சா? ஸோ இதுதான் ப்ரோட்டோடைப். இதான் இன்டராக்ஷன், ஒரு ஆக்ஷன். ஒரு பட்டனை கிளிக் பண்ணா இந்த பேஜுக்கு போகணும். இப்போ கிளைண்ட்டுக்கு நீங்க ஒரு டிசைன் கொடுத்துருவீங்க. பட் இந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன ஆகுங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிளைண்ட்டுக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரோட்டோடைப் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட வந்து காட்டலாம். அந்த பட்டனோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வரும், என்ன, அந்த மாதிரி வந்து நீங்க காட்டலாம். பேசிக்கா ப்ரோட்டோடைப் வந்து இவ்வளவுதான். ஒரு இதுல இருந்து ஒரு இடத்துக்கு எப்படி மூவ் பண்ணி காட்டுறது அப்படிதான். இப்போ இதுலயே ஒரு பாப்அப் எப்படி போடலாம் அப்படிங்கறத காட்டுறேன். பாப்அப்க்கு சின்ன பாக்ஸ் கிரியேட் பண்றேன். ப்ளூ தீம் கொடுத்துருக்கேன். இப்போ இப்போ பாப்அப் கிளிக் பண்றதுக்கு இங்க ஒரு பட்டன் வைக்கணும் இல்லையா? ஸோ பாப்அப் அப்படின்னு டெக்ஸ்ட் போடுறேன். அதே மாதிரிதான் இப்ப பண்ணியாச்சு. இப்ப இதுல இருந்து ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிளஸ் ஐக்கானையும் இந்த எந்த இதுக்கு உங்களுக்கு மூவ் ஆகணுமோ, இப்போ இது வந்து ஃப்ரேமா இல்ல, வெறும் ரெக்டாங்கிளா இருக்கு. அப்ப இத வந்து நம்ம ஃப்ரேம் செலக்ஷனா மாத்திக்கோங்க. மாத்திட்டு ஃப்ரேமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பேஜ்ல இருந்து அந்த இதுக்கு போகும். இப்போ ட்ரிக்கர் பண்ணியாச்சு. இப்போ இங்க நேவிகேட் டு நம்ம கொடுத்துட்டோம். இங்க டெஸ்டினேஷன் ஃப்ரேம் 3 இருக்கு. இது அனிமேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்ப அனிமேஷனுக்கு ஸ்மார்ட் அனிமேட்னு கொடுங்க. இங்க கர்வ் வந்து ஏஸ் இன் ஏஸ் அவுட் 300 செகண்ட்ஸ்ல வந்து அது அப்பியர் ஆகிற மாதிரி வந்து இது கொடுத்துருக்கேன். இதுல நீங்க நிறைய இருக்கு, எது வேணாலும் கொடுத்துக்கலாம். சால்வ். நான் வந்து இப்போ பாப்அப்னு எடுத்துட்டீங்கன்னா மெயினா ஓவர்லே ஆகணும். இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு பேஜை கிளிக் பண்றீங்கன்னா பாப்அப் வந்து மேல அப்பியர் ஆகும். ஸோ அதனால ஓவர்லே ஆகறனால நான் ஓப்பன் ஓவர்லே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்ப இப்போ சொல்றேன். இப்ப நம்ம அந்த பாப்அப்பை கிளிக் பண்ணோம்னா வரும்.
ஆனா கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரியுது, பிளர் ஆகல. ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்றோம்னா, பேக்ரவுண்ட கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு 45% வந்து நான் ஹைட் ஆகுற மாரி வைக்கிறேன். அது மாரி எனக்கு பேக்ரவுண்ட கிளிக் பண்ணா க்ளோஸ் ஆகணும். ஸோ அந்த மாரி நான் செட் பண்றேன். இப்ப இத விட்த்த கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும். தெரியுதா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒரு மாரி கலர் இப்ப பாப்பப் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுதா? இந்த மாரி நீங்க போட்டோ டைப் வந்து அனிமேட் பண்ணி பண்ணிக்கலாம். இன்னைக்கு பேசிக்கா என்னென்ன பார்த்தோம் அப்டின்னா, ஒரு வயர் ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்றது? அதுக்கு அலைன்மென்ட் எப்படி கிரிட் யூஸ் பண்ணி பண்றது? பிளஸ் உங்களுக்கு எப்படி ஒரு இமேஜ ஆட் பண்றது? எப்படி பாக்ஸ் ஷேடோ குடுக்குறது? எப்படி ஒரு ஸ்க்ரோலிங் பண்றது? ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் வந்து நான் சொல்லியிருந்தேன். எப்படி இந்த மாரி ஸ்க்ரோலிங் பண்றது? இமேஜ ஆட் பண்றது? எல்லாமே ஒரு பேசிக் ஒரு பிகினருக்கு என்னென்ன ஒரு தேவையோ, அது எல்லாமே வந்து இன்னைக்கு பார்த்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க இப்போ.